Hello friends, welcome to Ranjani's Kitchen. இன்னைக்கு சாட்டர்டே காலையிலிருந்து நைட் வரைக்கும் ஃபுல் டே குக்கிங் vlog பார்க்கலாம். நான் என்னென்ன சமைக்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பால் காய்ச்சி எடுத்து வச்சிடலாம். நாங்கள் முந்தின நாள் நைட்டு மீதி ஆகிற சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் வந்துட்டு உப்பு போட்டு கரைச்சி குடிப்போம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டோம். முதல் வேலையை இதை குடிச்சிட்டு தான் அப்புறம் மற்ற வேலைகள்லாம் நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செய்ய போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்ததுன்னா 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுன்னா ஒரு 5 தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்கு மூடி போட்டு அடுப்பை சிம் பண்ணி வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஆறட்டும். ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது ஆறுறதுக்குள்ளே நான் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்ய போகிறேன். அது தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், கூட வந்து ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா பூண்டு வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து இப்போ விலை கம்மியாக இருக்குது. நம்ம வாங்கி இந்த மாதிரி வீக்கெண்டில் சாட்டர்டேயில் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஒரு வீக்குக்கு வந்து நம்ம தோசை, சப்பாத்தி, எதாவது குழம்பு சட்னி இல்லாதப்போ இதை வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து எண்ணெயில் நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஹை ஹீட் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஒரு கால்வாசி சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, காரம்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்திற்கு ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கலை. இதை நல்லா ஒரு தடவை கிளறிட்டு இனிமேல் வந்து அடுப்பு வந்து சிம் பண்ணி தான் வச்சுருக்கணும். சிம் பண்ணி சின்ன அடுப்புக்கு நான் மாற்றிடுறேன். இதை அப்படியே ஒரு சைடு வந்து வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போ பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுக்கலாம். செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் உருகுனதும் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது தாளித்ததும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே உப்பு, தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. மஞ்சள் தூள் சேர்க்கலைன்னா ஒரு ரெட்டிஷ் கலர் வரும். இப்போ கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணி மட்டும் சேர்த்து மூடி போட்டு வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு மசாலா தீஞ்சிரும். தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ நம்ம இது கூட வந்து பன்னீர்கள்லாம் சேர்த்துக்கலாம். பன்னீர்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தா போதும், நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். இப்போ கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சீஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. கடைசியாக காஞ்ச கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக வந்து தூவிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இப்போ வந்து பூரியும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சைட் பை சைடு வந்து தக்காளி தொக்கை பார்த்துக்கோங்க. இனிமேல் மூடி போட தேவையில்லை, ஓப்பனில் வச்சே கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, உருளைக்கிழங்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு காரத்திற்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ அடிப்பிடிக்காத மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இது எண்ணெயில் தான் ஃபுல்லாக வதங்கும். சின்னதாக கட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லிக்கு வந்து அரிசி ஊற வைக்கிறேன். நான் வந்து ரேஷன் அரிசியும் சாப்பாட்டு அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் ஊற வைக்கிறேன். 3 டம்ளர் வந்துட்டு இட்லி அரிசி சேர்த்துருக்கிறேன். 3 டம்ளர் ரேஷன் அரிசி, இதுக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். 3 டம்ளர் இட்லி அரிசி, சம அளவு இட்லி அரிசி, சம அளவு ரேஷன் அரிசி, 1.5 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணணும். ஏன்னா அந்த ரேஷன் அரிசியில் குப்பெல்லாம் இருக்கும், கருப்பு அரிசிலாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ இது ஒரு 4-5 மணி நேரம் ஊறட்டும். நான் வந்து வாஷ் பண்ண அந்த தண்ணியை வந்துட்டு செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு நான் வந்து கொண்டக்கடலை செய்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்ருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்திற்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூளும் கூடவே கருவேப்பிலை இலைகள் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், கடைசியாக வந்துட்டு தேங்காய் துருவல். இப்போ மாவு வந்து நான் மிஷினில் தான் கொடுத்து ஆட்டிட்டு வரேன். 2 பாகமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து உப்பு போட்டு நைட்டு செய்கிறதுக்கும் நாளைக்கு செய்கிறதுக்கும், இன்னொன்று வந்துட்டு அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு செய்கிறதுக்கும் உப்பு போடாத ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி போட்டுட்ருக்கேன். நான் சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ நைட்டு டின்னரும் ரெடி. நான் தொட்டுக்கிறதுக்கு அந்த மதியம் வச்ச தக்காளி தொக்கையை தான் வச்சுக்க போகிறோம். இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குக்கிங் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.